ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம மார்க்கெட் அப்டேட் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பிட்காயின், எத்தீரியம், அப்புறம் பிட்காயின் டாமினன்ஸ், டோட்டல் 3 இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம். டெக்னிக்கலாக என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, இந்த Q3, Q4 வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோவில் பேச போகிறேன். இப்போ நிறைய கிரிப்டோ யூடியூப் சேனல், அப்புறமா இந்த பிட்காயின் பற்றி பேசுகிறவங்க என்ன கேட்டகரியில் வந்து டெல்ட் ஆகுதுன்னு தெரியல. நிறைய யூடியூப் சேனல் வந்து டெல்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணுற நிறைய யூடியூப் சேனல். நம்ம சேனல் எப்போ டெல்ட் ஆகுன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். சடனாக கூட என் சேனல் வந்து காணாமல் போயிடலாம். அதனால டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா, 2021 நான் நிறைய லாஸ் பண்ணேன். என்ன மாதிரி யாரும் லாஸ் ஆகக்கூடாது, கரெக்டான அப்டேட்டை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு 5 காயின் 10 காயின் வச்சு இந்த காயினை பை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் சொல்கிறது கிடையாது. நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க காயினை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நான் எந்தெந்த இடத்துல பை பண்ணியிருக்கேன், எப்படி செல் பண்ணுறேன், அப்புறமா பிட்காயினோட அப்டேட்டை கொடுத்துக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். எனக்கு இந்த சேனலில் வந்து ரன் பண்ணணுன்னு கூட எதுவும் இல்லை. இந்த புல் ரன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நான் வீடியோ போடுறதை வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன். நான் 2021 நிறைய விஷயங்கள் அனுபவப்பட்டேன். நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறமா கற்றுக்கிட்டேன். சரி, அதை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த சேனல் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் நம்ம வந்து பிட்காயின் பார்க்கலாம். பிட்காயினோட அப்டேட்டை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்துருவோம். பிட்காயின் 2 வாரத்துக்கு முன்னாடி டம்ப் ஆகும்போது நம்ம 2 டார்கெட் எதிர்பார்த்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த எஃப்இஜி $1,700 இந்த ரேஞ்சில் எதிர்பார்த்தோம் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்ட் டார்கெட் வந்து கீழே $92,000 இந்த ரேஞ்ச் எதிர்பார்த்தோம். நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிக்கிட்டு இந்த $1,00,000 ரேஞ்சு இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிக்கிட்டு அப் ட்ரெண்ட் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி ஆகலை அப்படின்னா செகண்ட் டார்கெட் வந்து இந்த $92,000 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது அதிகபட்சமாக சொன்னேன். நான் மினிமமாக எதிர்பார்த்து இந்த டார்கெட்டு தான். கரெக்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த எஃப்இஜியை டேப் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடச்சி என்னால் ஓரளவு இந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு பிட்காயின் அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயம். இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் டெலகிராம் சேனல்லே போட்டிருப்பேன், அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா $1,03,000 $3,500 மேலே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 4 கேண்டில் க்ளோஸ் வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கரெக்டாக கேண்டில் க்ளோஸ் வச்சு அந்த அப் ட்ரெண்ட் வந்து அப்படி கண்டினியூ ஆகுது. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பிட்காயினில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரும். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ஒருவேளை ஒரு சின்ன கன்சால்டேஷன் மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரே கேண்டில் வந்து கூட இதுக்கு மேலே புல்லிஸாக க்ளோஸ் வச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்துடுவாங்க. இன்னும் மார்க்கெட் வந்து ஈஸியாக மேலே போகும். இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனில் டேப் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு எஃப்இஜி இருக்குது $1,04,600 கீழே இந்த இடத்த டேப் பண்ணிக்கிட்டு திரும்ப மேலே ஏறி போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இந்த Q3, Q4 வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நான் எல்லாமே சார்ட்டில் டெக்னிக்கலாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி சார்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சு கொடுக்குறேன். நீங்களே புரிஞ்சுப்பீங்க நான் ஏன் இதெல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நான் பிட்காயினை ப்ரெடிக்ட் பண்ணும்போது வெறும் பிட்காயின் சார்ட் மட்டும் பார்க்க மாட்டேன். யூஎஸ் மார்க்கெட் பார்ப்பேன், அப்புறம் கோல்டு பார்ப்பேன். இதெல்லாம் வச்சு தான் நான் பிட்காயினை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புல்லிஸாக நல்லா இருக்குது, ஈஸியாக நல்லா மேலே போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. கோல்டு பார்த்தீங்கன்னா டம்ப் ஆகுறது வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோல்டு டம்ப் ஆச்சுன்னா யூஎஸ் மார்க்கெட் மேலே போகும், பிட்காயின் மேலே போகும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ஓரளவு கரெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த Q3, Q4 நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. டெக்னிக்கலாக எல்லாமே நல்லா இருக்குது. இந்த புல் ரன்னில் பிட்காயினோட ஹை வந்து மினிமம் $1,27,000 மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். மினிமம் டார்கெட்டு. ஆனால் ஈஸியாக 1,50,000 60 அதிகபட்சமாக ஒரு 1,90,000 $2,00,000 உள்ளாடி இந்த ரேஞ்ச் வரைக்கும் பிட்காயின் போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம டெக்னிக்கலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இனி நடக்கிறதும் நடக்காததும் வந்து காலம் தான் நமக்கு சொல்லும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குறது 2025 Q3, Q4 இந்த டைமில் ஆல்ட் காயின் சீசன் நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறாங்க. சேம் நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அந்த டைமில் டேட் அந்த ஹால்விங் அனாலிசிஸ் படி அந்த டேட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. அது கூடவே வந்து எத்தீரியத்தோட அப் ட்ரெண்டு, எத்தீரியமும் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து இந்த டோட்டல் 3 இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே சப்போர்ட் பண்ணுது. ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த Q3, Q4 நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். டெக்னிக்கலாக வந்து நல்லா தெரியுது இது வரைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் வந்து நெகட்டிவாக இருக்குது. பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் வந்து புல்லிஸாக இந்த ஹைக்கை மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்படி வைக்குது அப்படின்னா
இப்போ வரைக்கும் பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகல, அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குது. மேலே போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது பிட்காயின் டாமினன்ஸ் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது. ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இப்போது பிட்காயின் டாமினன்ஸ் மட்டும் தான் மேட்ச் ஆகலை, மற்றபடி எல்லாமே மேட்ச் ஆகுது. அதனால பிட்காயின் டாமினன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு மேலே போய்கிட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகி சடனாக வந்து கீழே போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்ட் ஆகலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில். ஓகே, நம்ம அப்படியே எத்தீரியம் பார்த்துடலாம். எத்தீரியம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஒரு அப் ட்ரெண்டு. சடனாக இந்த Q3 Q4 வந்து மேலே போகிறது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இந்த எத்தீரியம் மேலே போகும்போது ஆல்ட்காயின் சீசனும் நடக்கும். இந்த புல்ரனில் எத்தீரியம் மினிமம் ஒரு $8,500 $9,000 மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நம்ம எல்லாமே டெக்னிக்கலாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். வேகவுண்ட் விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத வந்து நமக்கு வரப்போகிற நாட்கள் தான் நமக்கு சொல்லும். வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்புவோம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா டோட்டல் இதுவுமே அப் ட்ரெண்ட் ஆகிறது. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அப் ட்ரெண்டு. கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனில் திரும்பவும் டேப் பண்ணிவிட்டு மேலே போகுது. இப்போது இதோட டோட்டல், அதாவது கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $3.25 ட்ரில்லியன் இருக்குது. மினிமம் நான் வந்து ஒரு 5.6 ட்ரில்லியனுக்கு மேலே வந்து எதிர்பார்க்குறேன். 5.6 ட்ரில்லியன் மினிமம், அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 8.64 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இதுவும் நான் வந்து வேவ் கவுண்ட் வச்சு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ரேஞ்சுக்குள்ளாடி போகலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா டோட்டல் 2 இதுவும் அப்படி தான். வீக்லியில் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்கோம், பிரேக் அவுட் பண்ணி தான் மேலே போகுது. எல்லாமே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நல்லா இருக்குது, மேலே போகிறதுக்கான அப் ட்ரெண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து 1.12 ட்ரில்லியன் இருக்குது. நான் இது வந்து ஒரு 3 ட்ரில்லியன் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். மினிமம் 3 ட்ரில்லியன், அதிகபட்சமாக ஒரு 4-5 ட்ரில்லியன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறமா டோட்டல் 3 இது ரொம்ப முக்கியம். நம்ம வச்சுருக்க ஆல்ட்காயின்ஸ் எல்லாம் மேலே போனோம் அப்படின்னா இது மேலே போகணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $822 பில்லியன் இருக்குது. இது இந்த புல்ரனில் ஒரு 2 ட்ரில்லியன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் போச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்க போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா மேலே போகும். எல்லா ஆல்ட்காயின்ஸுமே வந்து நல்லா இருக்கும். பார்க்கலாம், நம்ம ஜஸ்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நடக்கிறதும் நடக்காததும் வந்து காலம் நமக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து சொல்லும், பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு அப் ட்ரெண்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. பிட்காயின் டாமினன்ஸை தவிர. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த இப்போ இருக்க அப் ட்ரெண்ட் மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஓரளவு எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் படித்த விஷயங்களை வச்சு நான் வந்து பேசியிருக்கேன். இது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே உங்களோட ஓன் ரிஸ்கில் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். நம்ம அடுத்து ஏதாவது அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு கொடுப்பேன், அதுக்கப்புறமா நான் யூடியூப் சேனலில் வந்து போட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். பை பை.